சுரேசலவை பார்ப்பதற்காக இன்று காலை அவருடைய சகோதரனும் மகனும் போலீசுக்கு சென்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கடுமையான மனச்சோர்வுக்கு உள்ளாகியிருந்தார். நேற்றிரவு உணவாக ஒரு கரண்டி சோறும் முள்ளங்கி சொதியும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு கரண்டி சோறானது பத்திரிகை தாள் ஒன்றை தரையில் விரித்து அதிலேயே அந்த ஒரு கரண்டி சோறும் முள்ளங்கி குழம்பும் பரிமாறப்பட்டுள்ளது. பத்திரிகை தாள் உணவில் ஊறி அவர் உணவை தனது கையில் எடுக்க முற்படும் போது பத்திரிகை தாள் கிழிந்து உணவு தரையில் விழுந்துள்ளது. அப்போது அவருக்கு தரையில் உள்ள உணவையே உண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. மற்றும் இழிவான நடத்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நேற்று இரவிலிருந்து சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வதற்கு அவர் தீர்மானித்துள்ளார் என தனது மகனுடன் அழுது கொண்டே தெரிவித்துள்ளார். சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தில் தண்ணீர் மற்றும் மருந்துகளை உட்கொள்வதையும் நிராகரித்துள்ளார். உதய கமன்பில தெரிவித்த கருத்து தொடர்பாக அறிக்கையொன்றினூடாக போலீசார் தெளிவுபடுத்தலை வழங்கியுள்ளனர். சுரேசலை தொடர்பாக போலீசார் எந்தவொரு தாக்குதலையோ அல்லது மனிதநேயமற்ற நடத்தையோ மேற்கொள்ளவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதாரண சந்தேக நபர் தொடர்பில் செயற்படும் அதே முறையிலேயே சுரேசலவினை நடத்துவதாக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் முன்னிலையில் விவாதத்திற்குட்படுத்தப்படும் ஒரு விடயத்தை நீதிமன்றத்திற்கு புறம்பாக இவ்வாறான கருத்துக்களின் ஊடகங்களுக்கு வெளியிடும் போது நிதானத்துடன் கருத்துக்களை முன்வைப்பது அவசியம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உதய கம்மன்பில கூற்று உண்மையற்றது என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 278 உயிர்களை காவு கொண்ட ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலை தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 3வது சந்தேக நபராகவும் பெயரிடப்பட்டுள்ளார்.